ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை. முதல் நாள் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம் காலை 7:31 தொடங்குகிறது. பூரம் என்பதே சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு அதிபதி 11ஆம் இடமான சிம்ம ராசியில சந்திரன் பயணிக்கும் போது, பூரத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடமான மீனராசியில குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால வேலைக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும், அல்லது வேலை எளிதாக இருக்கும். மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளாக இருப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுடைய ஈடுபாடுகள் திருப்திகரமாக இருக்கும். வேலையை ஃப்ரீயாக நல்லா மனதிற்கு திருப்தியாக பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:38 உத்தர நட்சத்திரம் தொடங்குகிறது. ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னிராசியிலும் இருக்கு. மதியம் 1:45 கன்னிராசிக்கு சந்திரன் வந்துடுவார், 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய சூரிய கிரகம் 5ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாயும் சூரியனோட சேர்ந்து இருக்கு, ராகுவும் சூரியனோட சேர்ந்திருக்கு. சூரியன், செவ்வாய், ராகு இந்த 3மே 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் ராகுவோ செவ்வாயோ சூரியனோ கெட்டிருந்தால் இந்த குழந்தை ஸ்தானத்துக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். நம்முடைய பிரியமான நட்பு, பிரியமான நபர்கள், அதன் மூலம் சின்ன சின்ன குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் இருக்கலாம். மொத்தத்தில் இது ரிலாக்ஸான நாள். பெருசாக நம்ம உழைக்கிறது அல்லது பரபரப்பாக காணப்படுவது இல்லாமல் அமைதியாக போகக்கூடிய நாள். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நமக்கு 10ஆம் அதிபதியே சந்திரன் தான், தொழில் ஸ்தானாதிபதி. அப்பேற்பட்டவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறது. கூடுதல் பொறுப்புகள் வைப்பது, கூடுதல் வியாபாரம், கூடுதல் கிளைகளை தொடங்குவது, பிரான்ச்சஸ் டெவலப் பண்ணுறது, மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையில் ஈடுபடுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் நம்முடைய ஈடுபாடு செல்வது, சில பேருக்கு பிரயாணங்கள், இதெல்லாம் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் குழந்தை ஸ்தானத்துக்கும் இது கொஞ்சம் மைனஸாகவும் இருக்கும். நம்முடைய இன்பம், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இன்னைக்கு அவ்வளவு திருப்தி இருக்கு. மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னிராசியிலும் 2 பாதம் துலாம் ராசியிலும் இருக்கு. இரவு 10:18 தான் துலா ராசிக்கு சந்திரன் வருகிறார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் கிரகம் 5ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த ராகு, அதாவது செவ்வாய் ராகு சேர்க்கை பலனையும் தருகிறது. அதனால் ஒரு இன்னோவேட்டிவாக, மூளை உழைப்பாக, கிரியேட்டிவிட்டி மைண்டாக செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகம். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் மிக மிக சாதகம். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:15 தொடங்குகிறது. நம்முடைய லக்னத்தில் தான் சந்திரன் வரார். இன்றைய பலனை தரக்கூடிய ராகு 5ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. கூட செவ்வாயும் இருக்கார். அதனால இன்னைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், என்கேஜ்மெண்ட், அனைத்து விதமான கலை சார்ந்த திறமைகள் வெளிப்படுதல், இதுக்கெல்லாம் சாதகமாக. மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் மதியம் 1:31 தொடங்குகிறது. லக்னத்திலேயே சந்திரன் குருவை போல செயல்படுகிறார். குரு 9ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு. மேல் படிப்பு, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க,
மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். ஆன்மீக பணியில் இருப்பவர்கள், மடாதிபதிகள் இவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கும் சாதகம். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10க்கு அனுஷம் நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு. சனி 6ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் சுக்கரனோட சேர்ந்தும் காணப்படுகிறது. வேலைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாகனம் சம்பந்தப்பட்ட ஷோரூம்கள் மற்றும் அனைத்து விதமான திரைப்படம் சம்பந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது, ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அனைத்து விதமான ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துக்கும் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்துக்கும் காலை 8:18 மாறுகிறார். அப்ப ராகுவோடைய சேர்க்கை பெறுகிறார். புதன் ராகு சேர்க்கை 5ஆம் இடத்துல வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டு, கமிஷன் வகை தொழில்கள் மற்றும் அனைத்து விதமான சூப்பர்வைசிங் பண்றது, பிரம்மாண்டமாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் சார்ந்த செயல்கள் எல்லாம் ஈடுபாடுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். அதே நேரத்தில் ஃபீல்டு ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ட்ரேடிங் ஒர்க்கு இதுக்கெல்லாம் மைனஸாக இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. 3ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மறுநாள் வியாழக்கிழமை மார்ச் 12 முழுக்கவே அந்த கேதுனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானமான சிம்ம ராசியில கேது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரத்துல செயல்படுறார். அப்ப குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன அறிவிப்பை கொடுக்கிறது அப்படின்னா, அகம் சார்ந்த நன்மைகள், ஒரு தெய்வ வழிபாடு, பூர்வீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஒரு கலைகளை, ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது, நாலெட்ஜு இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறது. குரு அருள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இன்னைக்கு வேலை செய்யுது. அனைத்து விதமான பணிகள் இருப்பவர்களுக்கும் சாதகம் நடக்கும். சில பேருக்கு வேலைகள் சார்ந்த மாற்றங்களும் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் இருந்து ரிலீவ் ஆகிறது, வேற தொழிலுக்கு மாறுறது, சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமாகவும் ஒரு மதிப்பாகவும் ஒரு ரிலீவ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகள், தெய்வ நம்பிக்கைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்கும். எப்பவுமே ஸ்பிரிச்சுவலுக்கு உண்டான கிரகம் அதுவும் கேதுவும் குருவும் தான். அப்போ கேது குரு தொடர்புள்ள ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கேது நின்றன உபநட்சத்திரம், அதாவது அந்தரம் என்பது குருவாக இருக்கின்றபடியினால், அதுவும் 11ஆம் இடம் 9ஆம் இடம் என்று தொடர்பு ஏற்படுகின்றபடியினால் நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக அருள் சார்ந்த விஷயத்துக்கு புதிய திருப்பு முனையாக இந்த குரு செயல்படுவார். அதில் வந்து சந்தேகம் இல்லை. இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, நமக்கு ராகு திசை நடக்குது, ரொம்பவுமே பிரச்சனை, சும்மா ஐடலாக இருந்துரும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வேலை கெடுக்காது. குருவும் சொந்த நட்சத்திரத்தில் 9ல் இருக்கிறது சிறப்பு. சனியும் 6ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது சாதகம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.